வணக்கம். தினகரன் பேசுகிறேன். இறைவனின் அருளால் இந்த நாள் உற்சாகமான நாளாக அமைய எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பில் கேட்ஸ் ஒரு மிகப்பெரிய உலகிலேயே நம்பர் 1 இருக்க ஒரு ரிச்சஸ்ட் பர்சன். அது அனைவரும் அறிந்தது தான். ஒரு முறை அவர் நியூ டெல்லிக்கு வருகிறார். நம்ம இந்தியாவில் தலைநகரத்தில் ஒரு இன்டர்வியூவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் என்டிடிவியினுடைய பிரணாய் ராய் அவர்கள் லைவ் டெலிகாஸ்ட் கொடுக்கும் பொழுது அவரை ஒரு கேள்வி கேட்கிறார். வாட் இஸ் யுவர் சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் மிஸ்டர் கேட்ஸ் என்று கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு உடனடியான பதில் அவர் வாயிலிருந்து வரவில்லை. கொஞ்சம் அந்த பாஸ் என்று சொல்லுவார்கள் இல்லையா, அந்த பாஸை அவர் எடுத்துக்கொண்டார். ஒரு சில நொடிகள் அல்லது ஒரு சில நிமிடங்கள் என்று கூட நான் சொல்லுவேன், என்னுடைய நினைவு சரியாக இருக்கும் பட்சத்தில். மெதுவாக அவர் தன்னுடைய பதிலை சொன்னார். பேஷன், இன்டெலிஜென்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி இஸ் சீக்ரெட் ஆஃப் மை சக்ஸஸ் என்று சொன்னார். நான் அதை கூர்ந்து கவனிக்கும் பொழுதுதான் அதனுடைய பொருள் நமக்கு புரிகிறது. பெரும்பாலான இன்டர்வியூஸ், பிரணாய் ராய் போன்ற இன்டர்வியூவர்ஸ் எடுக்கும் பொழுது ஒரு நடுநிலையான ஒரு ஊடகவியலாளர் அவர். அதுதான் பப்ளிக்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அது போன்ற ஒரு நடுநிலையாளர் எல்லாம் ஒரு சிலர் தான் இருப்பாங்க. இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடே பார்த்திங்கன்னா த ரினோன்டு பர்சன் இன் ப்ரெஸ், தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதற்காக சொல்லுகிறேன். பேஷன், ஒரு வேட்கை வேண்டும். தமிழில் சொல்வதென்றால் ஒரு தாகம், அந்த தீராத தாகம் நமக்கு தேவை. எந்த ஒரு தொழிலை வேண்டுமென்றாலும் செய்யலாம், அதில் ஒரு தீராத வேட்கையும் தாகமும் நமக்கு இருக்க வேண்டும். இன்டெலிஜென்ஸ் மீன்ஸ் கலெக்டிங் குயிக் இன்ஃபர்மேஷன். அந்த ஷார்ப் இன்டெலெக்ட் வேணும். எது ஒன்று சொன்னாலும் தனித்திருக்கவும் பசித்திருக்கவும் விழித்திருக்கவும் வேண்டும் என்று அருட்பிரகாச ராமலிங்க வள்ளலார் சொன்னதற்கு இணங்க அந்த இன்டெலிஜென்ஸ், ஏதோ சொன்னார்கள் ஏதோ செய்தார்கள் என்று இல்லாமல் அதை முழுமையாக அறிந்து ஆராய்ந்து கொள்ளக்கூடிய தகுதியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். தட் இஸ் கால்டு இன்டெலிஜென்ஸ். Integrity in the sense honesty, நேர்மை, நியாயம், நீதி, நேர்மையுடன் நடக்கக்கூடிய ஒரு குணம், அதுதான் வேண்டும். இந்த மூன்றும் இருந்தால் ஒருவர் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதை பில் கேட்ஸ் அவர்கள் சொன்னதனுடைய உண்மையான பொருள். பேஷன், இன்டெலிஜென்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி இஸ் சீக்ரெட் ஆஃப் மை சக்ஸஸ். இது ஒன்றுக்கொன்று வார்த்தைகள் வேண்டுமென்றால் நமக்கு தனித்தனியாக தெரியும். ஆனால் இந்த மூன்றையும் ஒரே நிலையில் வைத்து பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் முன்னுக்கு வர முடியும். ஏனோ தானோ எவனோ செத்தான்ற மாதிரி ஒரு தொழிலை பண்ணுவான். என்னவோ என் தலையெழுத்துப்பான், இந்த வேலையை பண்ணுறேன். ஓகே, நீ படித்த படிப்பு வேறு, இன்று நீ செய்யும் வேலை வேறு, நம் நாட்டினுடைய நிலைமை வேறு, அரசியல்வாதிகள் வேறு. அனைத்தையும் அகாமடேட் செய்து குற்றம் குறைகளையே நாம் சொல்லிக்கொண்டு இருப்பதனால் எந்த பயனுமே இல்லை, எந்த பயனுமே வராது, எந்த வளர்ச்சியுமே இருக்காது. வாழ்க்கையில் இனிமையே இல்லாமல் போய்விடும். அந்த இனிமையான வாழ்க்கையையும் இன்பமான வாழ்க்கையையும் உற்சாகமான வாழ்க்கையையும் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். அதற்கு இது போன்ற நல்ல ஆட்களுடைய அறிவுரைகளை நாம் கேட்டு நடக்க வேண்டும். அவருக்கு என்னப்பா, அவருக்கு எல்லா பேக்ரவுண்டும் இருக்குது, அதனால் மேலே வரார். அதெல்லாம் தவறான பிரச்சாரங்கள். எந்த நிலையிலிருந்தும் மேலே வர முடியும், எந்த நிலையிலிருந்தும் உயர்வாக வர முடியும்.
எந்த நிலையிலிருந்தும் மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு உயர முடியும் என்று சொல்லி எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று மேலும் 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 வளர்ந்து நல்வாழ்க்கையை வாழ்ந்து இந்த சமூகத்திற்கும் நாட்டிற்கும் நமது வீட்டிற்கும் ஒரு நல்ல மனிதனாக, வேட்கை உள்ள மனிதனாக, நுண்ணிய அறிவு படித்த மனிதனாக, நேர்மை உள்ள மனிதனாக வாழ அந்த இறைவனை நோக்கி வணங்கி நன்றியுடன் விடைபெறுகிறேன். வே. தினகரன்.